கண்மணிகளா வாழ்க வளமுடன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 10th மேக்ஸ் டிஎன் சமச்சீர் 2021 இயர் டெக்ஸ்ட் புக்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் வந்து ட்ரிகோனோமெட்ரி, அதுல ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், உயரமும் தூரமும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க இந்த क्वेश्चन பாருங்க. an aeroplane sets off from G on a bearing of 24 degree towards height. இப்போ நீங்க முதல்ல இந்த சம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ஜிங்கிற இடத்துல இருந்து ஜிங்கிற இடத்துல இருந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா 24 டிகிரி டுவர்ட்ஸ் ஹைட். அதாவது முதல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. 24 டிகிரினா இந்த மாதிரி, சரியா? இந்த ஆங்கிள் 24 டிகிரி டுவர்ட்ஸ் இதை நம்ம ஹைட்ஸ் வச்சுக்கலாம். ஹைட்ஸ் a point 250 km away. இது 250 km டிஸ்டன்ஸ்ல இந்த ஹைட்ஸ்ங்கற பாயிண்ட் இருக்கு. and aeroplane sets off னா கிளம்புதுன்னு அர்த்தம். sets off from G ல இருந்து கிளம்புது. on a bearing of 24 degree னா இந்த ஆங்கிள் 24 டிகிரி ஆங்கிள்ல இந்த மாதிரி கிளம்புது towards heights நோக்கி அந்த ஏரோப்ளேன் போகுது. a point 250 km away. அந்த ஹைட்ஸ்ங்கற பாயிண்ட் வந்து G ல இருந்து 270 கிலோமீட்டர்ல இருக்கு. at height, இந்த heightல it changes course and heads towards J. அதாவது ஆக்சுவலா இப்படி 24 டிகிரில வந்தா இப்படி போகணும். ஆனா அப்படி போகாம என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். இப்படி நேரா போகாம அதுல இருந்து ஒரு 55 டிகிரி விலகுது. இந்த ஆங்கிள் 55 டிகிரி. நல்லா பாருங்க, இந்த ஆங்கிள் 55 டிகிரி. 55 டிகிரி விலகி எப்படி போகுது அப்படின்னா இந்த இடத்துல வருது 55 degree and a distance of 180 km. 180 km travel பண்ணுது. என்ன 180 km away. என்ன இந்த இடத்துல வருது. towards J. இந்த பாயிண்ட் வந்து J. என்ன G ல இருந்து 24 டிகிரி ஆங்கிள்ல செட் ஆஃப் ஆகுது. அதாவது கிளம்புது. ஹைட்ஸ் நோக்கி போகுது. மறுபடியும் ஹைட்ஸ்ல இருந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் விலகுது. ஆக்சுவலா 24 டிகிரில வந்து ஸ்ட்ரைட்டா போகலையா, போகாம 55 டிகிரிக்கு உனக்கு என்ன ஆகுது, விலகி 180 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற இந்த ஜேங்கிற பாயிண்ட் நோக்கி போகுது. இப்போ क्वेश्चन என்னன்னா how far is height to the north of G. உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சாகும். டைரக்ஷன் இது வந்து நார்த் இல்லையா, இது வந்து சவுத் இல்லையா, இது வந்து வெஸ்ட், இது வந்து ஈஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ஷன் உங்களுக்கு தெரியும். இது வந்து வடக்கு, இது தெற்கு, சரியா? இது வந்து கிழக்கு, இது வந்து மேற்கு. ஓகே, இப்போ பாருங்க நம்ம क्वेश्चन என்னன்னா how far is height to the north of G. G இந்த இருக்கு. G உடைய நார்த், G இந்த டைரக்ஷன் தான் நார்த். புரியுதா உங்களுக்கு? இந்த டைரக்ஷன் நார்த். G ல இருந்து ஹைட்ஸ் வந்து நார்த் சைடுல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்ப நீ கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டிஸ்டன்ஸ். இதுல நான் O ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். நீ OG நீ கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நீ கண்டுபிடிக்க வேண்டியது வந்து OG. அடுத்து பாரு how far is height to the east of G. G இந்த இருக்கு. G ல இருந்து நார்த்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ், G ல இருந்து ஈஸ்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ். ஈஸ்ட்னா இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ்னா இந்த இடத்துல இருக்கு. G இங்க இருக்குனா இந்த டிஸ்டன்ஸ் அப்படினா இத கண்டுபிடிக்கணும். இட்ஸ் the second question. how far is J to the north of height. height இந்த இருக்கு இல்லையா, ஹைட்ஸ்ல இருந்து நார்த்ல இங்க இந்த டைரக்ஷன். சோ அப்ப நீ என்ன செய்யணும், இதுல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இத நான் I க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது தேர்ட் क्वेश्चन. ஹைட்ஸ்ல இருந்து நார்த்னா இங்க இந்த டைரக்ஷன். சோ அப்ப இங்க ஒரு பிளேன் இங்க வந்துருச்சு இல்லையா, அப்ப ஹைட்ஸ்ல இருந்து J வந்து நார்த் சைடுல எவ்வளவு டிஸ்டன்ஸ். how far is J to the east of height. ஹைட்ஸ்ல இருந்து ஈஸ்ட்னா இங்க இந்த டைரக்ஷன். ஹைட்ஸ் இங்க இருக்கு, J இங்க இருக்கு. சோ இங்க இருந்து ஈஸ்ட் டைரக்ஷன் இது என்ன, சரியா? சோ அப்போ இது ஃபோர்த் क्वेश्चन. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. தெளிவா மார்க் பண்ணலாம். உங்களுக்கு சொன்னது எல்லாருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். முதல்ல G ல இருந்து கிளம்புதுன்னு சொல்லிட்டேன். 24 டிகிரி ஆங்கிளை தாண்டி இப்படி போகுது. அப்படி ஸ்ட்ரைட்டா போகாம அங்கிருந்து ஒரு 55 டிகிரி விலகி ஜேங்கிற பாயிண்ட் நோக்கி போகுது. இப்போ क्वेश्चन வந்து G ல இருந்து ஹைட்ஸ்ங்கற பாயிண்ட் நார்த்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. G ல இருந்து நார்த் டிஸ்டன்ஸ் கேட்காங்க, G ல இருந்து ஈஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்காங்க. சோ இத கண்டுபிடிக்கணும். அடுத்து ஹைட்ஸ்ல இருந்து J வந்து நார்த் டிஸ்டன்ஸ் கேட்காங்க, ஹைட்ஸ்ல இருந்து J ஈஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்காங்க. ஈஸ்ட் டிஸ்டன்ஸ் கிழக்கு திசை, சரியா? மறுபடியும் சொல்றேன், G ல இருந்து வடக்கு திசையில ஹைட்ஸ் புள்ளியுடைய தூரம், G ல இருந்து ஹைட்ஸ் உள்ள தூரம் வடக்கு திசையில.
அதே G ல இருந்து கிழக்கு திசையில H உள்ள தூரம், H ல இருந்து வடக்கு திசையில J உள்ள தூரம், H ல இருந்து கிழக்கு திசையில J உள்ள தூரம். J நான் இப்படி கை வச்சு பார்க்கறோம்ல, இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இதான் நமக்கு கேட்கலாம். சோ இப்போ இந்த ஃபிகர்ல நம்ம இப்போ ஒரு क्वेश्चन நான் மார்க் பண்ணி காமிச்சிட்டேன். இதெல்லாம் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நம்ம இந்த ரைட் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். இது ரைட் ட்ரையாங்கிள். சரியா? இது வந்து 90 டிகிரி. இது எல்லாருக்கும் தெரியும். இது 24 டிகிரி. இந்த ஆங்கிள் என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் மீன்ஸ் OHG. ஆங்கிள் OHG is equal to 180 ல இருந்து இந்த ரெண்டு ஆங்கிளை மைனஸ் பண்ணுங்க. 90 plus 24 மைனஸ் பண்ணுங்க. 180 minus 114 it is 66 டிகிரி. அப்போ உனக்கு இந்த ஆங்கிள் வந்து எத்தனை டிகிரி ஆச்சு? 66 டிகிரி ஆயிடுச்சு. அப்ப 66 டிகிரினா அப்ப இந்த ஆங்கிள் என்ன வரும்? 66 டிகிரி. இது இந்த ஆங்கிள் சேம்ல. இட் மீன்ஸ் OHG. OHG யும் இந்த ஃபுல் ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து இது 66 டிகிரினா இதுவும் என்னது 66 டிகிரி. நான் இங்க ஏதாவது ஒரு இந்த இடத்துல ஒரு கட் பண்ணி K மார்க் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கீங்க. KHI K angle KHI is equal to 66 degree. அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும்? ஆங்கிள் JHI. JHI என்ன வரும்? 66 ல இருந்து 55 மைனஸ் பண்ணிக்கோங்க. 11 டிகிரி. சோ இந்த ஆங்கிள் 11 டிகிரி. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சோ முதல் ரெண்டு क्वेश्चनக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும். அடுத்த ரெண்டு क्वेश्चनக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம செய்ய போறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு இதா பார்க்கலாமா? நம்ம இப்போ நாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம இங்க வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்த ட்ரையாங்கிள் எடுத்துறோம். In a triangle OHG ஓகேயா? 24 டிகிரி தான் நமக்கு சம்ல கொடுத்திருக்காங்க. இத எடுத்துப்போம். இத எடுத்துட்டு நம்ம இப்போ இதுவும் கண்டுபிடிக்கலாம், இதுவும் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन இது. ஆங்கிளுக்கு இது அட்ஜசன்ட் சைடு. ஆங்கிளுக்கு இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபோடென்யூஸ். அடுத்த பக்கம் கர்ணம். adjacent side hypotenuse. அடுத்த பக்கம் கர்ணம். cos θ யூஸ் பண்ணலாமா? so cos 24 degree. cos 24 degree equal to adjacent by hypotenuse. Adjacent means OG by hypotenuse GH. புரியுதா எல்லாருக்கும்? இப்போ நீங்க cos 24 degree cos 24 degree வேல்யூ என்னன்னு பார்க்கலாமா டேபிள்ல? சரி, இப்போ cos 24 equal to OG by GH. இப்போ cos 24 க்கு நமக்கு क्वेश्चनலயே உங்களுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.9135. சோ இந்த இடத்துல 0.9135 is equal to OG தான நம்ம கண்டுபிடிக்கணும். OG இந்த டிஸ்டன்ஸ் தான கண்டுபிடிக்கணும். சோ OG divided by GH. GH வந்து 250. புரியுதா? இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ OG equal to 250 into 0.9135. இத மல்டிப்ளை பண்ணணும். சரியா? மல்டிப்ளை பண்ணுவோமா? பாருங்க. இப்போ நம்ம இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. 228.38. நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். 38 கிலோமீட்டர். It means the question பாருங்க, how far is height? It means a distance of height to the north of G is equal to 228.38 kilometer. புரியுதா? நமக்கு முதல் क्वेश्चन புரியுதா? இதே மாதிரி தான். சரியா? சோ ட்ரையாங்கிள் OHG ஐ வச்சு தான் நம்ம OHG அல்லது OGH எப்படினாலும் சொல்லலாம். ரைட், இப்போ பாருங்க. ட்ரையாங்கிள் சொல்லலாமா? GOH ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். சோ ஆப்போசிட் சைடு ஹைபோடென்யூஸ் சம்ல கொடுத்திருக்கிறது கண்டுபிடிக்க வேண்டியது. சரியா? சம்ல என்ன கிவன் பாருங்க, என்ன கண்டுபிடிக்கணும், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் பாருங்க. இது ரெண்டையும் வச்சு அந்த ரெண்டு சைட்ஸை யூஸ் பண்ணி என்ன ரேஷியோ போடலாம். சோ இந்த ஆங்கிளுக்கு இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபோடென்யூஸ். எதிர் பக்கம் கர்ணம். ஆப்போசிட் சைடு ஹைபோடென்யூஸ், எதிர் பக்கம் கர்ணம். சோ sin. So sin 24 degree is equal to opposite side by hypotenuse. Okay, so sin 24 value 0.406 is equal to opposite side. Opposite side means OH.
OH divided by hypotenuse 250. இதை cross multiply பண்ணுங்க. OH equal to 250 into 0.4067. So இதை நம்ம multiply பண்ணி போறோம். புரியுதா? 101.68 kilometer. So second question நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? How far is height? Distance of height to the east of G. To the east of G equal to 101.68 kilometer. புரியுதா எல்லாருக்கும்? ரைட். நெக்ஸ்ட் இந்த triangle. இதுலயும் நமக்கு வந்து இந்த சைடு கேட்காங்க, நார்த் டிஸ்டன்ஸ் கேட்காங்க, ஈஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்காங்க. சோ அப்ப இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். எப்படி JIH. இங்க ட்ரையாங்கிள் JIH. சரியா 90 டிகிரி. JIH. இதுல ஆங்கிள் வந்து 11 எடுக்கணும். 11. ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும், அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம தேர்ட் क्वेश्चन வந்து how far is J to the north அப்படினா நம்ம இதுதான் தேர்ட் क्वेश्चन வச்சிருக்கோம். சோ நார்த்னா இந்த டைரக்ஷன். ஹைட்ல இருந்து ஹைட்ங்கிறது இந்த இதுல இருந்து நார்த் டைரக்ஷன். சோ நீ கண்டுபிடிக்க வேண்டியது IJ. இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இட் இஸ் ஆப்போசிட் சைடு ஹைபோடென்யூஸ். ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு ஹைபோடென்யூஸ். சைன் யூஸ் பண்ணலாமா? சோ இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது சைன். Sin 11 degree is equal to opposite side by hypotenuse. Opposite side means IJ. Yeah, hypotenuse HJ. சரி, இப்போ sin 11 degree க்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க 0.1908 equal to IJ divided by இந்த டிஸ்டன்ஸ் வந்து 180. So அப்ப IJ equal to 180 into 0.1908. மல்டிப்ளை பண்ணுவோமா? ஓகே, சோ அப்ப ஆன்சர் வந்து 34.34 கிலோமீட்டர். என்ன क्वेश्चन? distance of J to the north of height equal to 34.34 கிலோமீட்டர். முடிஞ்சதா? இப்போ ஃபோர்த் क्वेश्चन அதே ட்ரையாங்கிள் தான். JIH. இங்க ட்ரையாங்கிள் JIH. என்ன இந்த ட்ரையாங்கிள் JIH. இப்போ நீ கண்டுபிடிக்க போறது இந்த டிஸ்டன்ஸ். ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் ஹைபோடென்யூஸ், அடுத்த பக்கம் கர்ணம். அட்ஜசன்ட் ஹைபோடென்யூஸ், அடுத்த பக்கம் கர்ணம். So cos 11 is equal to adjacent side by hypotenuse. Okay, adjacent side height I by hypotenuse height J. So cos 11 value 0.9816 இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, is equal to height I நம்ம கண்டுபிடிக்கணும். height I by height J வந்து 180. இத cross multiply பண்ணுங்க. So height I equal to 0.9816 into 180. மல்டிப்ளை பண்ணுவோமா? பாருங்க, இப்போ நம்ம இத மல்டிப்ளை பண்ணா 176.69 கிலோமீட்டர். So fourth question வந்து how far is J? Distance of J to the east of height. Equal to 176.69 கிலோமீட்டர். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ 4 क्वेश्चन உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த கொஸ்டினை வந்து கரெக்டாக டைரக்ஷன் புரிஞ்சு, அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து நார்த்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸு, ஈஸ்ட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் போட்டு காட்டணும். ஏன்னா அது ஜியில இருந்து ஹைட்ஸ் வந்து 24 டிகிரி ஆங்கிள் எப்படி போகுது, அப்படி ஸ்ட்ரைட்டாக போகாமல் ஒரு 55 டிகிரிக்கு விலகி இந்த மாதிரி போகுது, ஜேங்கிற பாயிண்ட் நோக்கி போகுது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போட்டால் இங்கே இருக்கிற ஆங்கிள் தான் இங்கே வரும். அதுவே 55 டிகிரியை மைனஸ் பண்ணிட்டா 11 டிகிரி வரும். ஸோ இந்த ட்ரையாங்கிளையும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். அதை நான் கேட்ட கொஸ்டின்லாம் நான் மார்க் பண்ணி காமிச்சேன். நார்த் சைடில் கேட்டிருக்காங்க, நார்த் ஆஃப் ஜிக்கு நார்த் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி செகண்ட் வந்து ஈஸ்ட் ஆஃப் ஜிங்க இருக்காங்க, ஜிக்கு ஈஸ்ட் சைடு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து how far is J to the north of height
ஹைட்ல இருந்து ஜே வந்து நார்த்ல, நார்த்னா இந்த டைரக்ஷன். ஹைட்ல இருந்து ஜே நார்த்னா இந்த, நான் தான் இங்க போட்டு காமிச்சிருக்கேன். நார்த்னா இந்த டைரக்ஷன். சோ இங்க இந்த டைரக்ஷன்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து how far is j to the east of height. ஹைட்ல இருந்து ஈஸ்ட். சோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதான் fourth question. சோ ஒவ்வொருக்கும் நம்ம இந்த ரைட் ட்ரையாங்கிள் எடுத்தா ஆங்கிளுக்கு adjacent hypotenuse அப்படினா cos. இது கண்டுபிடிக்கணும்னா opposite hypotenuse அப்படினா sin. அதே மாதிரி இந்த இத கண்டுபிடிக்கணும்னா opposite hypotenuse. சோ sin 11. adjacent hypotenuse போட்டா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எல்லாருக்கும் புரியுதா இது? கண்டிப்பா இந்த சம் புரியும் நான் நம்புறேன். புரிஞ்சது நல்லா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்குலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன்.